This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கிய ஈரான், சிக்கலில் இஸ்ரேல். ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் வைத்த பெயர் ஆபரேஷன் ரைசிங் லயன். ஆனால் இப்பொழுது ஈரான் திரும்பி தாக்க தொடங்கியிருக்கிறது. இதற்கு ஈரான் வைத்திருக்கும் பெயர் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3. இந்த பதில் தாக்குதலால் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது இன்று அதிகாலை முதல் கடுமையான ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியிருக்கிறது. இதில் பலவற்றை இஸ்ரேல் தடுத்து அழித்திருக்கிறது. அப்படி நடக்கும் என்று ஈரானுக்கு தெரியாமல் இல்லை. இருப்பினும் சில ஏவுகணையாவது இஸ்ரேலை தாக்கும் என்கின்ற எண்ணத்தில் அடுக்கடுக்கான ஏவுகணைகளை ஈரான் ஏவியிருக்கிறது. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் வெறும் 6 இடங்களை மட்டுமே குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அதாவது டெல் அவிவ் பொருளாதார மையம், பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டிடம், நிதி அமைச்சகத்தின் கட்டிடம், டெல் நவ் விமானத்தளம், ஹைஃபாவின் சில இடங்கள், காசா கடல் எல்லைக்குள் இஸ்ரேல் எண்ணெய் எடுக்கும் தளம். இந்த 6 இடங்கள் மீது மட்டுமே ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அம்சத்தின் பலம் என்ன என்பதை உலகமே அறியும். ஏவுகணைகளை துல்லியமாக கண்டுபிடித்து தாக்கி அழிக்கும். அப்படிதான் ஈரான் ஏவுகணைகளை இடம் மறித்து அழித்திருக்கிறது. ஆனால் ஈரான் ஏவுகணைகள் கொஞ்சம் வித்தியாசமானவை. அதன் வார்ஹெட் அதிகம். ஒரு ஏவுகணை எவ்வளவு சேதங்களை ஏற்படுத்துகிறது, அதில் எவ்வளவு வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை தான் வார்ஹெட் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஈரானில் காலிட் ரக ஏவுகணைகள் சுமார் 1 டன் அளவுக்கு வெடி மருந்துகளை சுமந்து செல்லும். இதனால் ஒரு 10 மாடி கட்டிடத்தை கடுமையாக சேதப்படுத்த முடியும். இதிலிருந்து வெளிவரும் அதிர்வலைகள் மோசமானது என்பதால் உயிரிழப்புகள் நிச்சயம் அதிகமாக இருக்கும். உதாரணத்திற்கு, ஈரான் 100 ஏவுகணைகளை ஏவுகிறது எனில் அதில் 90ஐ இஸ்ரேல் இடமறித்து அழித்து விட்டாலும் 10 ஏவுகணைகளை ஏற்படுத்தும் பாதிப்பு கடுமையாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஈரான் சமீபத்தில் நவீன ஏவுகணை ஒன்றை சோதனை செய்து பார்த்திருந்தது. இது 2 டன் அளவுக்கு வெடிமருந்தை கொண்டு செல்லும் திறன் வாய்ந்தது. இப்படியான ஏவுகணைகள் கொண்டு தாக்கப்பட்டால் அனைத்து ஏவுகணையும் இஸ்ரேல் தடுத்தே ஆக வேண்டும். ஒன்று விழுந்தால் கூட அது பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இப்படியான ஏவுகணைகளை 2000 என்கின்ற எண்ணிக்கையில் ஒரே நேரத்தில் ஏவ ஈரான் திட்டமிட்டு வருகிறது. இது ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3-இன் ஒரு பகுதியாகும். இந்த ஆபரேஷனை உடனடியாக நிறுத்தப் போவதில்லை என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.